ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி வீடியோ காலேஜ் ட்ரெஸ்ஸிங் பற்றி தான். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தால் ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் ஒரு கோட் இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து க்ளீன் அண்ட் அயர்ன் ட்ரெஸ். அயர்ன் பண்ணி போட்டால் தான் ட்ரெஸ்ஸே வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி அதை அயர்ன் பண்ணி போடணும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலர் நெக்ஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த பேட்டர்ன்லேயும் நீங்கள் வந்து காலேஜில் அலோடு இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸிங்க்கு அப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நெயில்ஸ் தான். அது ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் சரி, அதை ஈவனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு டஸ்ட்டும் ஸ்டிக் பண்ணாதபடி பார்த்துக்கோங்க. அது வந்து அதர் பீப்புள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கணும். ஸோ லாங் நெயில்ஸ் ஆர் ஷார்ட் நெயில்ஸ் உங்களோட ப்ரெஃபரன்ஸ் தான். மினிமல் ஆக்சசரிஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் எலகண்ட்டாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். பிரேஸ்லெட், வாட்சஸ், இயரிங்ஸ் அது உங்களோட விருப்பம் தான். அதில் நீங்கள் எது போட்டாலுமே மினிமலாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய ஹெவி ஜுவல்லரிஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மினிமலாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களை வந்து நல்லா காமிக்கும். இயரிங்ஸில் ட்ராப்லெட்ஸ், ஹூக் இயரிங்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். லைக் நெயில்ஸ் மாதிரியே தான் ஹேருக்கும் டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கணும். ஷார்ட் ஆர் லாங் எந்த ஹேராக இருந்தாலும் ஃப்ரிஸினஸ் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகுமோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஒர்க் கோயிங் கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, எவ்ரிபடி நம்ம வந்து எக்ஸஸான ஸ்வெட்டை வந்து எக்ஸசைஸ் மூலயமா ரிலீஸ் பண்ணால் தான் வந்து பர்சனல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் ஆகும். பாடி ஆர்டர் வந்து வெளியில் வராது. அப்படி உங்களுக்கு ஹெவியாக பாடி ஆர்டர் வர நீங்கள் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தால் யூஸ் வெரி லைட் பர்ஃப்யூம் லைக் வெண்ணிலா, ரோஸ் ஆர் உங்களோட ஃபேவரட்டான பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. ஹெவியாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு ஹெட்டேக் வந்து அது வரக்கூடாது. Apart from the dressing, oral hygiene is the important step. ஏன்னா காலேஜ் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போகிறோம். அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேட் பிரெத் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் நம்ம டீத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணணும். ட்வைஸ் அ டே வந்து ப்ரஷ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் திங், ஆல்வேஸ் ஹாவ் அ ஸ்மைல் ஆன் யோர் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இயர்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது. ஒரு காட்டன் கிளாத் அல்லது இயர் பட்ஸ் யூஸ் பண்ணி இயர்ஸோட பேக் சைடும் வந்து க்ளீன் பண்ணணும். ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. யூஸ் மாய்ஸ்சரைசர். அது ஆயில் ஃப்ரீயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனல் ஸ்டெப், க்ளீன் அண்ட் நீட் ஷூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.